இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேர்கேஸில் வந்து ப்ரொஃபைல் லைட் அடிக்க போகிறோம். இந்த ஸ்டேர்கேஸில் பார்த்தீங்கன்னா வந்து சைடில் பார்த்தீங்கன்னா வந்து 4 இன்ச்சுக்காண்டி வந்து ரேசர் தூக்கி விட்டுருப்பாங்க. அந்த ரேசருக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ப்ரொஃபைல் லைட் அடிக்க போகிறோம். அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து நூல் அடித்து எடுத்துக்கலாம். அதேமாதிரி மிஷின் போடுறது பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக அதை சேனல் கனெக்ட் பண்ணி மட்டும் நீங்கள் கட்டிங் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து டேமேஜ் ரொம்பவே ஆகாது. நீங்கள் வந்து லெப்பம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சேனலை வச்சு நம்ம வந்து டேரெக்டாக ஃபிஷர் ஸ்க்ரூ போட்டாலே தாராளம் போதும். நம்ம பார்த்தீங்கன்னா மிஷின் போட்டு அதுக்கப்புறம் உளிச்சலை வச்சு அடிச்சிங்கன்னா வந்து அடர்ந்து போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மிஷினை வச்சே லைட்டாக கரைச்சி விட்டுட்டிங்கன்னா என்னென்னா நம்ம மேலே பூச்சி மட்டும் தான் நம்ம வந்து கரைச்சி விட போகிறோம். அதனால் மிஷினை வச்சு ஈஸியாகவே கரைச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வேலைக்கு. சேனலை மாட்டுறதுக்கு வந்து ட்ரில் அடிச்சு நம்ம ஃபிஷர் ஸ்க்ரூ போட்டு மாட்டிக்கலாம். ஸ்டிப் லைட்டை ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிப் லைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 மீட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 10 மீட்டருமே வந்து ஒரே மாதிரி வெளிச்சம் இருக்கணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 மீட்டர் வந்து எத்தனை வாட்ஸுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து கரெக்டான எஸ்எம்பிஎஸ் போட முடியும். நீங்கள் வாட்ஸு கனெக்ட் பண்ணி நீங்கள் எஸ்எம்பிஎஸ் போட்டிங்கன்னா எந்த இடமே பிரைட்னஸ் கம்மியாகாது. கரெக்டாக பக்காவாக இருக்கும். எல்லா இடமும் ஈவனாக கரெக்டாக இருக்கும். வாட்ஸு கனெக்ட் பண்ணி நீங்கள் எஸ்எம்பிஎஸ் போட்டாலுமே 2 எண்டுமே வந்து எஸ்எம்பிஎஸ்ல கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் வந்து 17 வாட்ஸ். அப்படி நம்ம வந்து 11 மீட்டர் நம்ம மொத்தம் யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 190 வாட்ஸ் கிட்ட வருது. திட்டத்தட்ட 190 வாட்ஸுக்கு எத்தனை ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.